வணக்கம். இன்னைக்கு பிரான் பெப்பர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். அதில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 2 கிரீன் சில்லி, உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணுங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் உப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நான்வெஜ் மசாலா பவுடர். இந்த நான்வெஜ் மசாலா பவுடர் வந்து எப்படி பண்ணணுங்கிற ரெசிபி லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இது வந்து எண்ணெயிலே வந்து வதக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து பிரான் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் பெப்பர். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆயிலே வந்து இந்த மசாலாவை ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் 300 கிராம்ஸ் ப்ரான் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். ஒரு 8 to 10 மினிட்ஸில் வந்து குக் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து ப்ரான் வந்து போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 1/4 டம்ளர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னா ப்ரான்ல இருந்தும் நிறைய வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதனால் இவ்வளோ தண்ணி ஊற்றினாலே போதுமானது. நம்ம மசாலா பண்ணுறதுனால தண்ணி ஊற்றுறோம். அப்படி இல்லைன்னா எந்த தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ப்ரான்லேருந்தே வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். ஆனால் இப்போ வந்து எவ்வளோ வாட்டர் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நான் மூடி போட்டதுக்கப்புறம் 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ டோட்டலாக 10 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா ப்ரான் வந்து ஓவர் குக் ஆகி அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், கல் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து டைம் நோட் பண்ணி 10 மினிட்ஸ்லேயே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தூவி அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவு கட்டியாயிடுச்சு. இது வந்து ரசம் சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ சாதத்தில் கூட பெரட்டிட்டு சாப்பிடலாம். ஸோ காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.